ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மளுடைய அபிலாஷைகளை, நியாயமான அந்த ஆசைகளை நம்ம மகாபெரிவா எப்படியும் நம்மளுக்கு நடத்தி கொடுத்துருவார். அப்படி ஒரு வயசான முதியவர், அவரோட அந்த பிறவியோட இறுதி கட்டத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு ஆசை மனசில். அந்த ஆசையை எப்படி நம்ம மகாபெரிவா பூர்த்தி பண்ணி வச்சார் அப்படிங்கிறத இன்றைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி இது. மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் இருந்த சமயம் ஒரு சாயரக்ஷிய டைம் மடத்து வாசலில் ஒரு சைக்கிள் ரிக்ஷா நின்னுது. ரிக்ஷாவை ஒட்டி இறக்கி ரிக்ஷாவில் உட்காந்துருந்த ஒரு முதியவரை கை தாங்கலாக இறக்கி விட்டார் அந்த ரிக்ஷாவை ஓட்டிட்டு வந்த அந்த ரிக்ஷா ஓட்டிக்காரர். அப்படியே கை தாங்கலாக அப்படி மடத்துக்கு கூட்டின்னு வந்தார். கூட்டின்னு வரும்போது வாசலில் ஒரு மடத்து சிப்பந்தி நின்றுட்டு இருந்தார். அவரை ஐயா ஐயா அப்படின்னு கூப்பிட்டு, இந்த பெரியவரை நம்ம மகாசுவாமியை தரிசனம் பண்ணணும், வேணுமா, கூட்டியாந்திருக்கேன், கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போங்க சாமி, பெரியவாவை பார்த்ததும் வெளியில் எங்கிட்டே கொண்டுட்டு விட்டுருங்க என்ன சொல்லி அந்த ரிக்ஷா ஓட்டி போயிட்டார். தான் இருந்த இடத்துக்கு எதிரே மகாபெரிவா உட்கார்ந்துருக்கிறது அவருக்கு அப்படியே ஒரு மங்கள அறகுறையாக தெரிஞ்சுது. அங்கிருந்தபடியே அவர் உட்கார்ந்த இடத்துலையே கன்னத்தில் போட்டுண்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தார். பெரியவாளுக்கு தெரியாதா என்ன, ஏன் அந்த வயசானவர் அங்கே அந்த நேரத்துக்கு வந்திருக்காருன்னு? தரிசனத்துக்கு வந்த ஒரு சிலருக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இப்போது அந்த முதியவரும் நம்ம மகாபெரிவா மட்டும் அந்த இடத்துல, சில பக்தர்களும் அங்கே இருந்தா. பெரியவா அவரை தன்னோட அருகில் வர சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். அருகில் உட்கார வச்சுட்டப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னோட தலையில் வில்வத் மாலை இருக்கும் இல்லையா, அந்த மாலையை எடுத்து தலையில் வச்சுட்டார். வச்சுட்டு அந்த முதியவரை பார்த்து, இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டார். அந்த முதியவர் அதுக்கு தெரியல என்றார். சரின்ட்டு பின்னாடி ஒரு பெரிய ரோஜாப்பூ மாலை இருந்தது, அதை எடுத்து தலையில் வச்சுட்டு, பெரியவா இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டார். அப்பவும் அந்த வயசானவர் எனக்கு தெரியலை அப்படின்ட்டார். உடனே மகாபெரிவா காஷாய வஸ்திரத்தை மடித்து தலையில் வச்சுட்டு இப்போ தெரியறதா அப்படின்னு கேட்டார். அதுக்கும் அவர் எனக்கு தெரியலை அப்படின்னார். அங்கே இருக்கிற மடத்து சிப்பந்திகள்லாம் என்ன அங்கே நடக்கிறது அப்படின்னு ஒன்றும் புரியல. அவளுக்கு புரியாமையே அப்படியே எல்லாரும் ஒருத்தர் முஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே நின்றுண்டார். என்னவோ பெரியவா தெரியறதான்னு கேட்டால் இவர் என்னவோ தெரியலங்கிறாரு. என்னதான் நடக்கிறது அப்படின்னு எல்லாரும் திக்பிரம பிடிச்ச மாதிரி அங்கே நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தா. பெரியவா அந்த நேரத்தில் என்ன பண்ணார் தெரியுமா? பெரியவா தன்னோட தண்டத்தை கையில் எடுத்துட்டு பெரிய பெரிய ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலையை எடுத்து தன்னோட தலையில் வச்சுண்டு இப்போ தெரியறதா என கேட்டார். இந்த வந்த முதியவருக்கு முகம்லாம் அப்படியே ஒரு பிரகாசமாக மாற, கண்லேருந்து தாரையாக நீர் வழிய பேசவே முடியாமல் அப்படியே நின்றுண்டு கன்னத்தில் அப்படியே மாறி 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 அடிச்சுண்டு அப்படியே ரொம்ப பரமானந்தமாக அந்த பெரியவாளை பார்த்துட்டே நின்னார். 2 கையையும் மேலே தூக்கி அப்படியே கும்பிட்டுண்டு அப்படியே மனசுலையும் உடம்புலையும் அந்த நெகிழ்ச்சி. அப்புறம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணார், அப்படியே நின்றுண்டே இருந்தவர் அப்படியே தரையில் விழுந்து பெரியவாளை நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ண அப்புறம் அவரை ரிக்ஷாவிலேயே கிளம்பி போயிட்டார். இதற்கான விளக்கம் மறுநாள் தான் எல்லாருக்கும் கிடச்சிது.
மறுநாள் அந்த முதியவர் சிவபாதம் அடைந்துட்டார் அப்படின்னு தகவல் கிடைச்சது. மடத்து காரியதர்சியின் மூலம் நமக்கு விளக்கம் கிடைச்சது. என்ன விளக்கம் அப்படின்னா, அந்த முதியவருக்கு தான் உயிர் பிரியறதுக்கு முன்னாடி கையிலையிலே காட்சி கண்டு மகிழ வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையை மகாபெரிவா தன்னை நாடி வந்த பக்தருக்கு தன்னோட ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுட்டு பெரிவா கைலைவாசியான ஈஸ்வரனோட சொரூபத்தை அவருக்கு காட்டி அவருக்கு அந்த முக்தியை கொடுத்துருக்கார். நம்ம பெரியவாக்கு தெரியாதா நம்ம மனசில் என்ன இருக்குன்னு? சொல்லித்தான் தெரியணுமா என்ன? பெரியவா முன்னாடி போய் நின்றுண்டு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு பாருங்கோ. எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சரியான நேரத்தில் நமக்கு கொடுக்கறதுல நம்ம நடமாடும் தெய்வத்துக்கு இணை அவரே தான். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.